இந்த தானியல் புத்தகம் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. உன்னை கைவிட்ட ஆனாலும் உருக்கமான இலக்குகளால் சேர்த்துக் கொள்வேன் என்பதை நிரூபிக்கக்கூடிய அற்புதமான ஒரு புத்தகம் எதுன்னு சொன்னா இந்த தானியல் புத்தகம். இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு முக்கியமானது, நாளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் முக்கியமானது. எல்லோருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறக்குறைய தானியலின் கடைசி அதிகாரங்களுக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். 11வது அதிகாரம். வேதத்திலே அசாத்தியமான அதிகாரங்களில் அநேக வேத அறிஞர்களை புரட்டி போட்ட அதிகாரங்களில் இந்த தானியல் 11வது அதிகாரமும் ஒன்று. எளிதிலே புரிந்து கொள்ள முடியாத, எளிதிலே இதுதான் இது என்று சொல்ல முடியாத ஒரு அதிகாரம் இந்த 11வது அதிகாரம். மற்ற அதிகாரங்கள் எல்லாம் நாம் கடந்து வந்திருந்தாலும் இந்த அதிகாரத்தை அவ்வளவு எளிதாக சொல்லவோ புரிந்து கொள்வதற்கோ ஆண்டவர் உதவி செய்தால் ஒழிய நாம் எளிதிலே புரிந்து கொள்ள இயலாது. ஆகவே இந்த நாளின் அதிகாரத்தை, இதற்கு தலைப்பே என்ன அப்படின்னு சொன்னா தானியல் 11வது அதிகாரம். வேற எந்த தலைப்பையும் நம்ம எளிதிலே கொடுத்து விட முயற்சி செய்யக்கூடாது. இந்த அதிகாரத்தில் அநேக கதாபாத்திரங்கள் வருகிறது. ஏறக்குறைய 1000 வருஷத்திற்கு மேலான ஒரு சரித்திரத்தை இந்த 11வது அதிகாரத்திலே தானியலுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை ஆண்டவருடைய கிருபையினாலே ஒவ்வொரு வசனமாக நாம் இந்த நாளிலே பிரசங்கமாக அல்ல, ஒரு சரித்திர வகுப்பாக, பாடமாக நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே படிப்பதற்கு தேவன் உதவி செய்வாராக. தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். எங்களோடு நீர் பேசும். இந்த கருகலான அதிகாரத்தை படித்துக் கொள்வதற்கு எங்கள் ஆண்டவர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த 11வது அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பதாக 10வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நாம் படிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதை 10வது அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது சற்று விட்டுவிட்டோம். அதை இந்த அதிகாரத்தோடு சேர்த்து படிப்பதற்காக அதை ஒதுக்கி வைத்திருந்தேன். அப்போ 10வது அதிகாரம் 18லிருந்து 20 ஒரு முக்கியமான சத்தியம் அடங்கியிருக்கிறது. அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, இந்த அதிகாரம் முழுவதும் தானியேல் அடிக்கடி 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 மயங்கி விழுகிறார், திடனற்று போகிறார், ரொம்ப பயப்படுறார். காரணம், இந்த அதிகாரத்தினுடைய முடிவும் அடுத்த அதிகாரத்தினுடைய ஆரம்பமும் அல்லது அதிகாரமும் அவ்வளவு சாதாரணமான அதிகாரம் அல்ல என்பது தானியேலுக்கு புரிந்துவிட்டது. அப்ப இவர் சொல்றாரு, பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடங்கொள் திடங்கொள் என்றான். இப்படி அவன் என்னோடு பேசுகையில் நான் திடம் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவனே பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றான். அப்பொழுது அவன், நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் இன்னதென்று உனக்கு தெரியுமா? சொன்னாதானே தெரியும்.
என்ன சொல்றாரு, நான் ஏன் உன்ட்ட வந்தேன் அப்படின்றதுக்கு, இதுக்கு முன்னாடியே சில காரணங்கள உனக்கு சொல்லி போயிட்டு வந்தேன். ஆனா, இப்போ ஒரு காரியத்த சொல்றேன். நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நான் ஏன் தெரியுமா உன்ட்ட வந்தேன்? இப்போது நான் பெர்சியாவின் பிரபுவோடே யுத்தம் பண்ண திரும்பிப் போகிறேன். நான் போன பின்பு கிரேக்க தேசத்தின் அதிபதி வருவான். சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். உங்கள் அதிபதியாகிய மிகாவேலைத் தவிர, என்னோடே கூட அவர்களுக்கு விரோதமாய் பலம் கொள்ளுகிற வேற யாரும் இல்லை. இது ஒரு சர்வ சாதாரணமாக படித்துவிட்டு 11வது அதிகாரத்துக்கு கடந்து செல்லுகிற வசனங்கள் அல்ல. திடனற்று போய் இருக்கக்கூடிய தானியேலுக்கு இதுவரைக்கும் ஒரு முறை தான் அவர் சொன்னார். திடன் கொள், பயப்படாதே என்று. இப்பொழுது 2 தரம் சொல்லுகிற அளவுக்கு அதிகமான செய்தி தானியேலுக்குள்ளாக போயிருக்கிறது. இப்பொழுது மிக முக்கியமான ஒரு செய்தி, அதுவும் 70 வருட சிறைக்கு பின்பு. அந்த 70 வருஷம் முடிந்த பிறகு இஸ்ரவேல்கள் அல்லது யூதர்கள் எப்படி மீண்டும் எருசலேமுக்கு போகப் போகிறார்கள்? எப்படி அவர்கள் விடுதலை செய்யப் போகிறார்கள்? எப்படி சுதந்திரமாக போகப் போகிறார்கள்? என்பதை அவர் சொல்லிக் கொடுத்து 11வது அதிகாரத்திற்கு வரும்பொழுது, பரம எருசலேமுக்கு போவதற்கு எவ்வளவு சங்கடங்கள், திருப்பங்கள், திருப்பு முனைகள்லாம் வருகிறது என்று 11வது அதிகாரத்தை அவர் அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப இந்த 10வது அதிகாரம் 20வது வசனம் குறிப்பாக நாம் படிக்கும் பொழுது, அப்பொழுது அவன், "நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் என்ன என்று தெரியுமா?" என்று கேட்கிறார். அப்பொழுது, "இப்போது நான் பெர்சியாவின் பிரபுவோடே யுத்தம் பண்ண" அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க 13வது வசனத்துக்கு உங்களுடைய கவனத்துக்கு நீங்க கொண்டு போகணும். அது இங்க இல்ல. ஆனா, நம்ம பைபிள்ல இருந்தா நீங்க திருப்பிக்கணும். எழுதணும்னா நீங்க எழுதிக்கணும். நீங்க வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்பி இத பார்த்தா தெரியாது. ஏன் 10 வருஷத்துக்கு போறேன்? நீங்க நாளைக்கு போய் இந்த 11வது அதிகாரம் மறுபடியும் பார்த்தா அது நெனப்புல வராது. ஏதாவது குறிப்பு வச்சுக்கிட்டாலோ, அல்லது அதுல பைபிள் பக்கத்திலேயே எழுதி வச்சுக்கிட்டாலோ தான் அது நெனப்பு வரும். 13வது வசனத்துல அந்த வார்த்தை இருக்குது. என்னன்னா, பெர்சியாவின் ராஜாவோடே என்று வரும். இப்ப இவரு தேவதூதன், "நான் உனக்கு வந்த காரணம் என்னன்னு தெரியுமாப்பா? நான் சொல்லலையே சரியா? என்னன்னு தெரியுமா? சரி, இப்போதும் நான் பெர்சியா பிரபுவோட நான் மறுபடியும் என்ன செய்யப் போறேன்? யுத்தம் செய்வதற்காக திரும்ப போகிறேன்." அப்படின்னா யுத்தம் செய்யணும்னா சண்டை போடுறதுக்காக கிடையாது. இந்த பாருங்க, பெர்சியா ராஜாவின் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குல்ல. அப்போ இங்க வந்து இந்த 20வது வசனத்துல அவரு, ரொம்ப நன்றிம்மா. இது சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? நான் மறுபடியும் போய் யுத்தம் பண்ண போறேன். இங்க யுத்தம் என்பது யுத்தம் அல்ல. அவரோடு கூட செயல்களில் இறங்கப் போகிறேன். என்ன செயல்களில் இறங்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த பெர்ஷியா ராஜா தான், இந்த பெர்ஷிய ராஜ்ஜியம் தான் யூதர்களை விடுதலை செய்த ஒரு ராஜ்யம். அத நம்ம 11வது அதிகாரத்துல விளக்கமா நம்ம படிப்போம். எப்படி தெரியும் உங்களுக்கு பெர்சியா ராஜ்யம் தான் அவரு அத குறிச்சு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு, "நாம் போன பின்பு கிரேக்க ராஜா வருவார்" அப்படின்னு இருக்கு. அப்ப அவரு எத குறிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, கிரேக்கத்துக்கு முன்னாடி எந்த ராஜ்யம் உலகத்தை ஆட்சி செய்ததுன்னு சொன்னா, மேதிய பெர்ஷிய ராஜ்யம். அப்போ அந்த மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தில் யூதர்களை மீண்டும் எருசலேமுக்கு திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கு, கட்டடங்களை கட்டுவதற்கு, சுவர்களை கட்டுவதற்கு ஒருத்தர் தான் ரொம்ப உதவியா இருந்தாராம். அவர் யாரு அப்படின்னு சொன்னா, மிகாவேல். அந்த மிகாவேல் யாரு அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சு பார்த்தோம். என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து. நீங்கள் ஏதாவது ஒரு இக்கட்டான நிலையில் மாட்டிக்கொண்டிருந்தாலும் சரிதான், சிக்கிக் கொண்டிருந்தாலும் சரிதான், ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஏங்கிக் கொண்டிருந்தாலும் சரிதான், ஒரே ஒருவர் தான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா
கஷ்டம் என்கிற கம்பிகளை அகற்றி நம்மை தூக்கி எடுத்து சுகத்தோடு பலத்தோடு நிறுத்துவதற்கு ஒரே ஒரு நபருக்குத்தான் அதிகாரமும் இருக்கிறது, வல்லையும் இருக்கிறது. யார் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து. இது எப்படி தெரியும் அப்படின்றதுதான் இந்த 11வது அதிகாரம். அப்ப அந்த 11வது அதிகாரத்திற்கு நம்ம வருவோம். இப்போ ஒவ்வொரு வசனமா நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ 11வது அதிகாரத்தினுடைய முதல் வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, மேதியனாகிய தரியு அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். இந்த அவன் அப்படின்றது யாரு அப்படின்னு சொன்னா தானியேல். புரியுங்களா? அது மேதிய ஆகிய தரியு அப்படின்ட்டு நம்ம டக்குன்னு அங்க போயிட முடியாது. நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன்னா இந்த தானியேல். ஏன் அப்படின்னு சொன்னா நீங்க 6வது அதிகாரத்திற்கு போகும் பொழுது இந்த தரியு மன்னன் ஆட்சிக்கு வருகிறார். 6வது அதிகாரத்துல நீங்க வசனத்திலே நீங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா அந்த தரியு மன்னன் வந்து ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அவருடைய எல்லா பொருட்களையும் பொருளாதாரத்தையும் சரி செய்வதற்கு 3 பேர் அவர் நியமிச்சாராம். அதுல மூத்த அதிகாரி யாரு அப்படின்னு சொன்னா தானியேல். தானியேலை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றான். சரி, அடுத்தது 2வது வசனத்துக்கு இப்ப விளக்கத்துக்கு நம்ம வருவோம். சரி, என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்போது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். உனக்குன்னா மறுபடியும் தானியேலுக்கு. இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். சரித்திரத்தை இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அல்லது இவங்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். இப்போதும் நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு 4ஆம் ராஜாவா இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பன்னனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலம் கொண்டு கிரேக்க ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவான். இது யாரு 3 பேரு, இது யாரு 4வது பேர் அப்படின்னு சரித்திரத்துல தரியுவுக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்தா அப்படின்ட்டு வாசித்தா இங்க இப்ப நீங்க பாப்பீங்க. அதுல யாரு அப்படின்னு சொன்னா கேம்பேசஸ் அப்படின்னு ஒருத்தர். அது ஆங்கிலத்துல தான் இருக்கும். நீங்க அதை பார்த்துக்கலாம். அப்போ சைரஸ் அல்லது தரியுவுக்கு பிற்பாடு வந்தவர் யாரு அப்படின்னு சொன்னா கேம்பேசஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு. ஸ்மர்டிஸ் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்தாரு. டேரியஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு. அப்புறம் எக்ஸ்ராஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்தார், 4வது ஆள். அப்ப இந்த 3 பேர் வருவாங்க அப்படின்னு பைபிள்ல நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? இப்போதும் நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள். எந்த ராஜாக்கள் அந்த 3 பேரு அப்படின்னு சொன்னா நம்ம குறிச்சு வச்சுக்கிறது அப்படின்னு சொன்னா சரித்திரத்தை புத்தகத்தை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு பைபிளையும் எடுத்து வச்சுக்கிட்டா கரெக்டா இருக்கும். இந்த வாலா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால ஒண்ணு இருக்குது. அதுல ஒரு சரித்திர வகுப்புகள்ல பாதிக்கு பாதி அந்த மாணவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள். ஆனா அந்த பிரசிடென்ட், அந்த யூனிவர்சிட்டியினுடைய பிரசிடென்ட் இல்லைன்னா பிரின்சிபல், அந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய வாலா ஒரு 31 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியாவது இந்த பிள்ளைங்களை கடவுள் பக்தியில கொண்டு வரணும்ட்டு ஆசைப்பட்டு அந்த வகுப்புக்கு போய் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டயே ஒரு சரித்திர புஸ்தகத்தை கொண்டு வாங்க, மேதிய பெர்ஷிய சரித்திரம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க எல்லாம் எடுத்து எதுக்கு இவர் கேட்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல புஸ்தகம். ஏன்னா வகுப்பு ஆசிரியர் அப்படின்னாலும் பரவாயில்ல, இவர் வந்து அந்த கல்லூரிக்கே பிரசிடென்ட். சரின்ட்டு நல்ல புக்கா பார்த்து கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தாங்களாம். சரின்னு அவர் விரிச்சு பைபிளையும் பிரிச்சு இந்த 11வது அதிகாரத்தை நடத்தினாராம். நடத்தினதுல அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத பாதி பேர் அன்னைக்கே இந்த வேதம் உண்மையான வேதம், அதுவும் இந்த வேதத்தில் இருக்கிற தெய்வம் யாராக இருந்தாலும் அவர்தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொண்டதாக ஒரு சரித்திரம் இருக்கிறது. அப்போ இந்த கேம்பைசஸ், ஸ்மெர்டிஸ், டேரியஸ், எக்ஸரஸ் 3 பேரு
4வது ஆள். இது அப்படியே சரித்திரத்துல அந்த தரியு மன்னனுக்கு பிற்பாடு வந்தவர்கள். இதுல இந்த வேத வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அதன் பின்பு 4ஆம் ராஜாவா இருப்பவன் யாரு? எக்ஸலஸ். அவர் யாரு அப்படின்னு சொன்னா, அதுக்கு தமிழ்ல இல்ல அப்படின்னு சொன்னா, இங்கிலீஷ்ல ஆகாஸ்வேரு, அகஸ்வரஸ். ஆகாஸ்வேருன்னு எஸ்தர் புஸ்தகத்துல நம்ம படிப்போம். இந்தியா தேசம் முதல் எகிப்து தேசம் வரைக்கும் 124 மாகாணங்களை ஆட்சி செய்தவர் இந்த ஆகாஸ்வேரு. அவரு எஸ்தருடைய எஸ்தர் ராணியினுடைய கணவர். தன்னுடைய மனைவிய எல்லாருக்கும் முன்னாடி நடனம் ஆடணும் அப்படின்னு சொன்னா, அந்த வஸ்தி என்கிற அந்த பெண் நடனம் ஆட முடியாது. மத்தவங்களுக்கு முன்னாடி என்னுடைய அழகை காண்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அது ராஜா கட்டளை குடுத்தாலும் என்ன பெரிய கட்டளை குடுக்குறதுன்னு சொல்லிட்டு போன பிறகு, எஸ்தர் ராணிய மணந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்தர் புஸ்தகத்துல வாசிக்கிறோமே, அவருதான் இந்த ஆகேஸ்வர். அவருதான் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, 3 பேத்துல ஆளு யூதர்கள் எல்லாரும் நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை குடுத்தவர். 457வது வருஷம் கிறிஸ்துவுக்கு முன் எருசலேமை திரும்ப திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படும் முதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தானியேல்ல வாசித்தோமே, அதுக்கு அடிக்கல் நாட்டினவரு இந்த ஆகாஸ்வேரு. மாத்திரம் இல்ல, இவருடைய காலத்துல தான் பொன்னும் பொருளும் எல்லாம் வந்தது. யூதர்கள் விடுதலை ஆனார்கள். அங்க மொர்தெகாய் அவங்களுக்கெல்லாம் நல்ல காரியங்கள் எல்லாம் செஞ்சு குடுத்தாரு. எஸ்தர் ராணிய ஊக்கப்படுத்தினார். இதெல்லாம் எந்த ராஜா அப்படின்னு சொன்னா, இந்த 4வது ராஜா. ஆனா, அந்த 4வது ராஜாவோட அந்த ஆட்சி ஒரு முடிவுக்கு வருகிறது. 3வது வசனத்த பார்ப்போம். 11வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆனாலும் பராக்கிரமமுள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். அது யாரு? பராக்கிரமம் உள்ள ராஜா எழும்பி அப்படின்னு சொன்னா, இந்த 3வது வசனத்துல சொல்லப்பட்டவர் வேற யாரும் இல்ல. அவருதான் மகா அலெக்சாண்டர். அந்த மேதிய பெர்ஷிய ஆட்சி முடிந்த உடனே யாரு வரா அப்படின்னு சொன்னா, மாசிடோனியன் மன்னன் பிலிப்புவின் ஒரே மகன். அவர் என்ன செய்றாரு அப்படின்னு சொன்னா, அலெக்சாண்டர் 33 வயசுக்குள்ளேயே 33 வயசுக்குள்ளேயே இந்த உலகத்தையே தன்னுடைய கரத்திற்குள்ளாக கொண்டு வந்தார். அவர்தான் யாரு அப்படின்னு சொன்னா, பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். அது இன்னும் கொஞ்சம் ஆழமா 4வது வசனம் சொல்லுது. என்ன 4வது வசனம் சொல்லுது அப்படின்னு நம்ம படிச்சா, அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல. அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடையவர்கள் அல்லாத வேறே பேர்களிடமாய் தாண்டி போம். இது ஒரு பயங்கரமான ஒரு சரித்திரம். அலெக்சாண்டர் ஜூன் மாசம் 323வது வருஷம் கிறிஸ்துவுக்கு முன் அவர் இறந்து போனார். அவரு இறந்து போன பிறகு அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரன், ஹாஃப் பிரதர், ஒன்றுவிட்ட சகோதரன், அவருடைய பேரு என்னன்னா, இவங்க அப்பா பேரு பிலிப். அவரு எல்லாரும் சொன்னாங்க, நீங்க ஆட்சி பீடத்துல அமருங்க, உங்க அண்ணன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு. அப்ப அவரு சொன்னாரு, இல்ல 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 இல்ல, அவருக்கு ஒரு மகன் இருக்கிறான். ஆனா அவனுக்கு இப்பதான் 2, 3 வயசு ஆகுது. அவனுக்கு சார்பா பேசுறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதனால நான் செய்ய முடியாது அப்படி இப்படின்னு சொன்னோனே, இல்ல இல்ல நீங்க தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு குழு, இல்ல 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 நீங்க தான் வரணும்னு ஒரு குழு. இவங்க 2 பேரும் சண்டை போட்டதுனால, இந்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். ஏன் அப்படின்னு சொன்னா, அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல அப்படின்னு சொன்னா, சந்ததி ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட முடியாது. இருந்துச்சு. ஒன்றுவிட்ட சகோதரன் இருந்துச்சு. அவனுக்கு அலெக்சோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவி இருந்தாங்க. 3 மனைவியில ஒரு மனைவி. அந்த மனைவிக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த குழந்தைக்கு தான் இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேரு இவங்க 2 பேரும் சண்டை போட்டதுனால,
இந்த தளபதிகள் பார்த்தாங்க, இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேரு பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. அதுதான் 4 திசைகளிலும் பகுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அத நம்ம ஒரு 2, 3 இடத்துலயும் இத பார்த்தோம். வேணும்னா இன்னொரு தரம் அந்த 4 பேர் யாரு அப்படின்றதையும் 5வது வசனத்துல அத படிச்சுட்டு நம்ம பார்ப்போம். 5வது வசனம் என்ன சொல்லுது? அ தென்றிசை ராஜா பலவானாம் அந்த இது இருக்குதுங்களா, அந்த 4 இது இருக்குதாம். நீங்க படிக்கணும்னு பார்த்தா, அதுல மேப் எல்லாம் நான் முன்ன இது பண்ணும்பொழுது நான் குடுத்திருந்தேன். என்ன அப்படின்னு சொன்னா, அ கசாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரு, பிறகு வந்து லெசிமாக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரு, பிறகு செலுக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரு, பிறகு டாலமி அப்படின்ட்டு இந்த 4 பேரு. இந்த டாலமி என்றவரும், செலுக்கஸ்ன்றதும் ரொம்ப முக்கியமான ஆட்கள். புரியுதுங்களா? இது நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த டாலமிக்கு எந்த நாடு கிடைச்சதுன்னா, எகிப்து. ரொம்ப ரொம்ப ஏன்னா, இந்த அதிகாரம் முழுவதும் இவர் வந்துகிட்டே இருப்பார். இவரு பேர்ல அநேகர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா, எகிப்துல பட்டத்துக்கு வரவங்கல்லாம் இந்த டாலமின்னு வச்சு அதுக்கப்புறம் பேர் வைப்பாங்க. அப்போ நெறைய டாலமி வரும். டாலமி 1, டாலமி 2, டாலமி 3, டாலமி 4, டாலமி 5 வரைக்கும் வரும். 14வது வசனத்துல அந்த டாலமி 5 வயசு அவருக்கு. அது வரைக்கும் அது வரும். அப்ப நம்ம இவரு யாரு? இவரு யாரு? அப்படின்னு குழம்பக்கூடாது. அதே மாரி அ செலுக்கஸ் அப்படின்ட்டு, அப்ப டாலமின்றவரு, டாலமின்னோனே நீங்க எகிப்து அப்படின்னு சொல்லிட்டு வந்துரணும். ரொம்ப நன்றிம்மா. நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த டாலமி நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, அந்த எகிப்து இருக்கும் அங்க. புரியுதுங்களா? அங்க எகிப்து இருக்கும். பிறகு செலுக்கஸ் அப்படின்னு நம்பர் 1ன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது ஃபுல்லா பாபிலோன். எவ்வளோ பெரிய இது பாருங்க. எவ்வளோ பெரிய இது. எல்லாம் அது. பிறகு லெசிமாக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கும். அவரு இப்ப இருக்கக்கூடிய பல்கேரியா, அந்த ஹங்கேரி அது மாரி ஒரு சின்ன இடத்த அவரு ஆட்சி செஞ்சார். பிறகு கசாண்டர், அவரு ஒரு சின்ன மாசிடோனியா மாரி அந்த பக்கம் ஒரு சின்ன இடம். இப்ப இந்த டாலமி, செலுக்கஸ் இவங்க 2 பேரும் தான் பெரிய ராஜா. நல்லா கவனிச்சுக்கங்க. பெரிய ராஜா. இத நீங்க இந்த 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 ஆட்கள கொஞ்சம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா, 11வது அதிகாரம் ரொம்ப எளிதில வந்துரும். அப்போ இந்த டாலமி நம்பர் 2, நம்பர் 1 செலுக்கஸ். இவங்க 2 பேரும் தான் ரொம்ப ரொம்ப பலமுள்ள, சக்தி உள்ளவங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த 2 பேரும் சின்ன ஆட்கள். இவங்கள பார்த்து எப்போதுமே பயப்படுறாங்க. அப்ப ஏன் நம்மல்லாம் பயப்படணும்? பேசாம கூட்டு சேர்ந்துட்டா? அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லெசிமேக்கஸ் அப்படின்னு இந்த 4வது நம்பர் இருக்குல்ல, 4வது நம்பரும், 1வது நம்பரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஒண்ணு சேர்ந்து இவங்களுடைய ராஜ்யத்துக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா, கிங் ஆஃப் நார்த் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. அவங்க தான் கிங் ஆஃப் நார்த். ஓகே. வடக்கு, வடக்கு, வடக்குன்னு வரும். ஓகே. இது அப்போ லெசிமேக்கஸும் 4வது நம்பரும், 1வது நம்பரும் ஒண்ணாயிட்டாங்க. அதுக்கு நார்த்ன்னு சொல்லிக்கிட்டாங்க. கசாண்டரும், டாலமியும் ஒண்ணாயிட்டாங்க. பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனால ஒண்ணாயிட்டு, அவங்க வந்து கிங் ஆஃப் த சவுத் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டாங்க. இத இத கொஞ்சம் தயவு செய்து நல்லா நீங்க கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அற்புதமா இந்த 11வது அதிகாரம் ஏன்னா மறுபடியும் மறுபடியும் தென் திசை ராஜா, வடக்கு திசை ராஜா, மேற்கு திசை ராஜா இப்படியே வந்துகிட்டு இருக்கும். அத நீங்க பார்த்துக்கணும். சவுத்து, நார்த்து. நார்த் யாரு அப்படின்னு சொன்னா செலுக்கஸ், லெசிமேக்கஸ். அவங்க வந்து இந்த பாபிலோன், சிரியா இதெல்லாம் அவங்களுடைய பகுதி. டாலமி அப்படின்னு சொன்னா, நீங்க டக்குனு மனசுக்குள்ள வர வேண்டியது எகிப்து, துருக்கி இதெல்லாம் இந்த டாலமி இது. மனசுல வச்சுக்கிட்டு நம்ம இப்போ இந்த 4 படத்தளபதிகள் 2 ஆயிட்டாங்க. 2 ஆயிட்டாங்க. ஓகே. பாபிலோன் அதை சார்ந்த பகுதி, எகிப்து அதை சார்ந்த பகுதி. சரி இப்போ இத மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு 6வது வசனத்துக்கு இப்ப நீங்க வாங்க. 6வது வசனம். அவர்கள் சில வருஷங்களுக்கு பின்பு, இப்ப சண்டை போட்டு இப்படி 2, 2 ஆயிட்டாங்கல்ல. இப்ப என்ன சொன்னாங்கன்னா, அவர்கள் சில வருஷங்களுக்கு பின்பு ஒருவரோடு ஒருவர் சம்பந்தம் பண்ணும்படிக்கு தென்றிசை ராஜாவின் குமாரத்தி சவுத். தென்றிசைனா சவுத்.
தென்றிசை ராஜாவின் குமாரத்தி வடதிசை ராஜாவினிடத்தில் வருவாள். வடதிசை ராஜா அப்படின்னா யாரு அப்படின்னு சொன்னா இந்த செலுக்கஸ் அவனுடைய பிள்ளைங்க. தென்றிசை ராஜான்னா டாலமி அவங்களுடைய பிள்ளைங்க. ஆனாலும் அவளுக்கு புயபலம் இராமற் போம். அவனும் அவனுடைய புயமும் நிலை நிற்பதில்லை. அவளும் அவளை அழைத்து வந்தவர்களும் அவளை பெற்றவனும் அவளை அக்காலங்களிலே பலப்படுத்தினவனும் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். என்ன நடந்துச்சு? இந்த வசனம் வந்து சாதாரண வசனம் கிடையாது. பெரிய கதை நிறைந்த வசனம். நான் கதையை சொல்லிட்டு மறுபடியும் இந்த வசனத்துக்கு வரேன். அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த சவுத்தும் நார்த்தும், தென்திசை ராஜாவும் வடதிசை ராஜாவும், நீங்க பாத்துங்க, இந்த செலுக்கஸ் அவங்களுடைய மகன் பேரு அல்லது அப்போ ஆட்சி செய்யற ஒரு பேர் என்னன்னு சொன்னா ஆன்டியோகஸ் தியோஸ் அப்படின்ற பேரு. நான் படம் காட்டுறேன் இப்போ. அவர் பேரு என்ன அப்படின்னு சொன்னா ஆன்டியோகஸ் தியோஸ் அப்படின்றவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த எகிப்துல இருக்கிற டாலமிக்கு ஒரு அழகான மனைவி இருந்தாங்க, பெர்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா இது எல்லாமே ஒருத்தருக்கு சொந்தமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தம் கலப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு தெரியல எனக்கு. அடுத்த இது வந்தது அப்படின்னு சொன்னா அந்த இதுல இல்லைங்களா? ஓகே, அது இமெயில்ல அனுப்பிச்சிருக்கேன். சரி, ரைட். நீங்க கூகுள்ல கூட பாத்துங்களேன். பெர்னேஸ் தான் டாலமியினுடைய மக. நல்லா கவனம் வச்சுங்க, டாலமியினுடைய மக. அப்போ இந்த ஆன்டியோகஸ் ஸ்பெல்லிங் வேணா நான் சொல்றேன். ANTIOCHUS ஆன்டியோகஸ். ஆன்டியோகஸ் இது பாபிலோனுடைய ராஜா. அவரு என்ன செய்யறாரு, இதை ஒண்ணு ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா எகிப்துல இருக்கக்கூடிய டாலமி அவருடைய மக பெர்னிஸ் கல்யாணம் பண்றார். கல்யாணம் பண்ண பிறகுதான் தெரியுது இந்த ஆன்டியோகஸுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு இருக்குது, அதாவது மனைவி இருக்கிறாங்க, உயிரோட இருக்கிறாங்க, சாகல. மனைவி இருக்கும் பொழுதே அரசியல் லாபத்திற்காக எகிப்துல இருக்கக்கூடிய டாலமியினுடைய மக பெர்னேஸ கல்யாணம் பண்றார். அப்புறம் தான் தெரியுது மனைவி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மனைவி பேரு எதுன்னு சொன்னா லவடிஸ், லவோதிக்கியா அப்படின்றோம்ல, அந்த லவோதிக் அந்த பேர். அந்த பேருள்ள இந்த அம்மாவனுடைய பேர்ல தான் லவோதிக்கா திருச்சபை அல்லது அந்த ஊர் கட்டப்பட்டது. புரியுதுங்களா? அப்போ லவோதிக், அப்புறம் தான் லவோதிக்கியா அப்படின்னு வந்தது. அப்போ லவோதிக் அந்த அம்மா பேரு. அந்த அம்மா பார்த்தாங்க, என்னது இது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, என்ன இது அப்படின்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இப்போ பிரச்சனை ஆயிப்போச்சு. சம்பந்தம் கலக்கணும் அப்படின்னு வந்த இடத்துல பெரிய பிரச்சனை ஆச்சு. இப்போ இவர் கல்யாணமும் பண்ணிட்டார். அப்போ லவோடின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, பெர்னிஸ்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. அப்போ இந்த பெர்னிஸுக்கு இப்போ குழந்தை பிறந்துருச்சு. ஒரு பையன் பிறந்துட்டான். யாருக்கு? ஆன்டியோகஸ், பெர்னிஸ் இவங்க 2 பேத்துக்கும் ஒரு குழந்தை பிறந்துருச்சு. லவோடிக்கு இருக்கிறாங்க அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம். இது என்ன இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஆட்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஒரு பெரிய அறிவுல இந்த ஆன்டியோகஸ், அதாவது புருஷனை ஆன்டியோகஸ், பெர்னிஸ் அவனுடைய மகன் 3 பேரையும் கொன்று குவித்தாள். இந்த கதை ரொம்ப நம்ம லவோதிக்கான்ட்டு நம்ம வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம படிக்கிறோம். லவோதிக்கா திருச்சபைக்கு. இந்த லவோதிக்கா யாருன்னா இந்த அம்மா. இந்த அம்மா புருஷனை, அந்த பெர்னிஸ்ங்கிற அவருடைய மனைவிய, அவங்களுக்கு பிறந்த ஒரு மகனை, இவங்க 3 பேரையும் அவங்க கொன்று குவித்தார். இப்ப மறுபடியும் அந்த 6வது வசனத்துக்கு வருவோம். இப்ப நம்ம கொஞ்சம் விளங்கும் இந்த கதை. 6வது வசனத்துக்கு, அந்த 11வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு நம்ம வரும்பொழுது என்ன வரும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் சில வருஷங்களுக்கு பின்பு ஒருவரோடு ஒருவர் சம்பந்தம் பண்ணும்படிக்கு தென்திசை ராஜாவின் குமாரத்தி,
வடதிசை ராஜாவினிடத்தில் வருவாள். ஆனாலும் அவளுக்கு புயபலம் இராமற் போகும். அவனும் அவனுடைய புயமும் நிலை நிற்பதில்லை. அவளும் அவளை அழைத்து வந்தவர்களும் அவளை பெற்றவனும் அவளை அக்காலங்களில் பலப்படுத்தினவனும் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஒப்பு கொடுக்கப்படுவார்கள்னா மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். யாரு? அந்த ஆன்டி ஆன்டி ஆன்டியோகஸ் அவரும் பெர்னேஸும் அவருடைய மகனும் அவரோட உற்சாகப்படுத்தினவங்களும் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சவங்களும் அல்லது வேலைக்காரர்கள் இவங்க அவ்வளவு பேரும் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். இது 6வது வசனத்தை நீங்க படிச்சுக்கணும். 7வது வசனம் 11வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு போகும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னா, ஆனாலும் அவளுடைய வேர்களின் கிளையாகிய ஒருவன் தன் ஸ்தானத்தில் எழும்பி இராணுவத்தோடே வந்து வடதிசை ராஜாவின் அரணிப்புக்குள் பிரவேசித்து அவர்களை விரோதித்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆனாலும் அவளுடைய யாரு? பெர்னேஸ் செத்தவளுடைய வேர்களின் கிளையாகிய அப்படின்னு சொன்னா அவருடைய தம்பி ஒருத்தர் இருந்தான். ஆன்டியோகஸ் 2 செத்து போன உடனே அக்காவும் செத்து போயிட்டாங்க. அக்கா வீட்டுக்காரரும் செத்து போன உடனே அவரு பட்டத்துக்கு வராரு. யாரு? அவர் பேர் என்னன்னு சொன்னா ஆன்டியோகஸ் 2. நான் சொல்லியிருக்கிறேன், சில சமயம் பேர் திரும்ப திரும்ப அப்படி வரும். நீங்க இது பண்ணிடாதீங்க. அந்த 2, 1, 3ன்றதுல வித்தியாசம் இருக்கும். அப்ப ஆன்டியோகஸ் 2 அவரு வந்து என்ன செய்வாரு? இந்த டாலமினுடைய குடும்பம் எல்லாம் இதாகி போச்சு. எங்க அக்காவெல்லாம் கொன்னுட்டாங்க. அதனால நானு அங்க போய் நான் சண்டை போட போறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவரு பழி வாங்குறதுக்கு போவார். 8வது வசனத்தை பாருங்க. 8வது வசனம் அதோட சேர்ந்தது. அவர்களுடைய அதிபதிகளையும் அவர்களுடைய விலையேறப்பெற்ற வெள்ளியையும் பொன்னுமாகிய பாத்திரங்களையும் அவர்களுடைய தெய்வங்களையும் கூட எகிப்துக்கு கொண்டு போய் சில வருஷங்கள் மட்டும் வடதிசை ராஜாவை பார்க்கிலும் நிலையாய் நிற்பான். அப்ப என்ன அங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எகிப்துக்கு போய் எல்லாத்தையும் கொள்ளடிச்சு 2500 கிலோ எவ்வளவு வேணா நீங்க போட்டுக்குங்க. அப்போ 2500 கிலோ தங்கத்தையும் வெள்ளியையும் கொண்டு வந்தானாம். எவ்வளவு? 2500 கிலோ. மாத்திரம் இல்ல, எகிப்துல இருக்கக்கூடிய சில விக்கிரகங்களை எல்லாம் கொண்டு வந்தான். அங்க இதுல இருந்து கொண்டு வந்தான். இது 8வது வசனத்தை நீங்க படிச்சுக்கலாம். அப்போ அந்த கதை அப்படி கொஞ்சம் முடியுது. யாரு? இந்த பெர்னிஸ், லவுடீசியா, அந்த ஆன்டியோகஸ் இவங்க கதையெல்லாம் அப்படி முடிஞ்சு, இப்போ 9வது வசனத்துக்கு இன்னொரு புதுசா ஒருத்தங்க வராங்க. தென்றிசை ராஜா அவன் ராஜ்யத்துக்கு விரோதமாக வந்து தன் தேசத்துக்கு திரும்பி போவான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு புதிய ராஜா உருவாகிறார். புதிய ராஜா உருவாகிறார். அவருக்கு பேர் என்னன்னா செலுக்கஸ் 2. செலுக்கஸ் 2. இது ஒரு சின்ன ஒரு கருத்து தான். அடுத்தது 10வது வசனத்துக்கு நம்ம போலாம். 10வது வசனத்துக்கு போனாலும், ஆனாலும் அவனுடைய குமாரர் யுத்தம் செய்ய எத்தனித்து திரளான சேனைகளை கூட்டுவார்கள். இவர்களில் ஒருவன் நிச்சயமாய் வந்து வெள்ளம் போல கடந்து திரும்பவும் தன்னுடைய அரண் மட்டும் யுத்தம் கலந்து சேருவான். இது பெரிய குழப்பமான ஒரு வசனம். என்ன இங்க நடக்குது? ஆனாலும் அவனுடைய குமாரர் யாரு அப்படின்னு சொன்னா, செலுக்கஸ் 2 அப்படின்னு நான் 9வது வசனத்துல சொன்னேன். அவனுடைய குமாரன் யாரு அப்படின்னு சொன்னா, அவனுடைய குமாரர் அப்படின்ற பக்கத்துல செலுக்கஸ் 3 அப்படின்னு நீங்க போடணும். சரிங்களா? அப்ப 10வது வசனத்துல சொல்லப்படுகிற ராஜா யாரு அப்படின்னு சொன்னா, செலுக்கஸ் 3. நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. புரிஞ்சுதா? புரியலையான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்றீங்க. நீங்களும் சொல்லுங்க, நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாரி எனக்கே தோணுது.
ஏன்னா அவ்வளவு ராஜாக்கள் வராங்க, அவ்வளவு ஆட்கள் போறாங்க, வராங்க. ஆனா வேற அர்த்தம் வேற எதையுமே நானு இதா சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் சரித்திரம். அப்போ 9வது வசனத்துல சொல்லப்பட்டது செலுக்கஸ் 2. ஆனாலும் அவனுடைய குமாரர் யாரு அப்படின்னு சொன்னா செலுக்கஸ் 3. அவரு என்ன செய்றாருன்னா, யுத்தம் செய்ய எத்தனித்து யாரோட? இந்த எகிப்தியோட. நான் சொன்னேனே செலுக்கஸ்னாலே பாபிலோன், டாலமினானே எகிப்து. நல்லா வச்சுக்கணும். ஆனாலும் அவனுடைய குமாரர் யுத்தம் செய்ய எத்தனித்து யாரோட? எகிப்தியோட. திரளான சேனைகளை கூட்டுவார்கள். இவர்களில் ஒருவன் நிச்சயமாய் வந்து வெள்ளம் போல கடந்து திரும்பவும் தன்னுடைய அரண் மட்டும் யுத்தம் கலந்து சேருவான். இந்த இவர்களில் ஒருவன் யாரு அப்படின்னு சொன்னா, அவருதான் அவரு பேரு என்ன அப்படின்னு சொன்னா ஆன்டியாகஸ் 3. இந்த ஆனாலும் அவனுடைய குமாரர் அப்படின்றவரு செலுக்கஸ் 3. இவர்களில் ஒருவன் அப்படின்றவரு வந்து யாரு அப்படின்னு சொன்னா ஆன்டியாகஸ் 3. செலுக்கஸ் 3, ஆன்டியாகஸ் 3. இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவாங்க. எப்படி சண்டை போட்டாங்க? என்ன அப்படின்றது 11, 12 வசனத்துல இருக்கிறது. 11, 12வது வசனத்த நான் 2 வசனத்தையும் வாசிக்கிறேன். அப்பொழுது தென்றிசை ராஜா, தென்றிசை ராஜானா பாபிலோன். வடதிசை ராஜானா இந்த பக்கம். புரியுதுங்களா? மன்னிக்கவும். வடதிசைன்னு தான் பாபிலோன், தென் திசைனா எகிப்து. அப்போ அப்பொழுது தென்திசை ராஜா, அதாவது எகிப்து ராஜா கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் வடதிசை ராஜாவோட, அதாவது பாபிலோன். அப்ப எகிப்து இப்ப படைக்கு போகுது. எங்க? வடதிசை ராஜா பாபிலோனோட யுத்தம் பண்ணுவான். இவன் பெரிய சேனையை ஏகமாய் நிறுத்துவான். ஆனாலும் இந்த சேனை அவன் கையில் ஒப்புக்கொடுக்கப்படும். இப்ப நான் அந்த வசனத்தை திருப்பி வாசிக்கிறேன். யாரு யார் கையில ஒப்பு கொடுத்துச்சுன்னு பார்க்கலாம். அப்பொழுது தென் திசை ராஜா என்னன்னு சொல்லுவோம் நம்ம? பாபிலோன்னு இது எகிப்துன்னு சொல்லிக்குவோமா? சரி ரைட்டு. அ எகிப்துக்குன்ட்டு நம்ம சொல்லிருவோம். இவரு என்ன செய்றாரு அப்படின்னு சொன்னா, அ கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் வடதிசை ராஜாவோட யுத்தம் பண்ணுவான். இவன் பெரிய சேனையை இந்த சண்டைக்கு ஒரு பேரே இருக்காம். என்ன பேரு அப்படின்னு சொன்னா, அ பேட்டில் ஆஃப் ராஃபியா அப்படின்னு சொல்றாங்க. RAPHIA. பேட்டில் ஆஃப் ராஃபியா. ஏன் அப்படின்னு சொன்னா, இது ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு போர். அவன் இந்த சேனையை நீக்கின பின்பு அவனுடைய இருதயம் கர்வம் கொள்ளும். அவன் அநேகமாயிரம் பேரை மடிபிப்பான். ஆனாலும் பலம் கொள்ள மாட்டான். இவங்க 2 பேத்துக்கு சண்டை. எப்ப சண்டைன்னா ஜூன் 22, 217. நல்லா அந்த தேதிய வேணா அப்படி குறிச்சுக்கங்க. ஜூன் 22, 217வது வருஷம் கிறிஸ்துவுக்கு முன் பிசி அல்லது கிமு. இந்த யுத்தம் நடந்துச்சு. இந்த யுத்தத்துல 70,000 காலார் படைகள், 70,000 காலார் படைகள், ராணுவ வீரர்கள் 70,000 பேர் சண்டை போட்டாங்களாம். 5,000 யானை, குதிரை, ஒட்டக படைகள். எவ்வளவு? 5,000. 7,000 காலார் படைகள், 5,000 யானை, குதிரை படைகள். இரு பக்கமும் அதுல சண்டை. இதுல வந்து யாரு அதிகமா இழந்து போனது அப்படின்னு சொன்னா இந்த பாபிலோன். ஆன்டியாகஸ் 3. அவர் வந்து 10,000 பேரை இழந்து போனாராம். இந்த 11, 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவ்வளோ பெரிய சேனையை கொண்டு வந்தாங்க. அவன் இந்த சேனையை நீக்கின பின்பு அவனுடைய இருதயம் கர்வம் கொள்ளும். அவன் அநேகமாயிரம் பேரை மடிபிப்பான். ஆனாலும் பலம் கொள்ள மாட்டான். 10,000 பேரு இறந்து போனாங்களாம். 4,000 மிருகம் கொல்லப்பட்டது. யாருக்கு வெற்றி அப்படின்னு சொன்னா எகிப்துக்கு வெற்றி. எகிப்துக்கு வெற்றி. ஆனாலும் பலம் கொள்ள மாட்டான். 13வது வசனத்த இன்னைக்கு வாசித்து நம்ம முடிப்போம். ஏன்னா 14வது வசனம் ஒரு பெரிய திருப்புமுனை வருகிறது. அத நம்ம அடுத்த வாரத்துல இருந்து நம்ம பார்ப்போம்.
அது அப்படி வேற வேற பக்கம் போகும். அரசியல்ல இருந்து மதத்துக்கு மாறும். அத நம்ம தனியா வாசிப்போம். சில வருடங்களுக்கு சில வருஷங்கள் சென்ற பின்பு, இங்க தான் இந்தியா, இலங்கை எல்லாம் வருது. இந்த இடத்துல தான் இந்தியா, இலங்கை, இப்போ இலங்கை, அப்போ இந்தியா எல்லா பெரிய அந்த இது வருது. சில வருஷங்கள் சென்ற பின்பு, வடதிசை ராஜா ஏன்னா டாலமி தான் ஜெயிச்சுட்டார்ல, எகிப்து ஜெயிச்சிருச்சுல்ல. இப்ப பாபிலோன் சும்மா இருக்கல. சில வருஷங்களுக்கு சென்ற பின்பு, வடதிசை ராஜா, அதாவது பாபிலோன், திரும்ப முந்தின சேனையிலும் பெரியதான சேனையை சேர்த்துன்னு இருக்குது பாருங்க. அப்ப சரித்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ராஜா ஆன்டியோகஸ் 3 இந்த ஆன்டியோகஸ் 3 இந்த ராஜா இந்தியாவுக்கு போயி, அலெக்சாண்டர் ஒரு படைய அங்க விட்டுட்டு போனாரு. ஏன்னா ஜெயிச்சுட்டு, இது அற்புதமான இடம், நல்ல ஒரு ராஜா. அதனால நீங்க நல்லா ஆட்சி செய்யறதுக்கு என்னுடைய படையையும் நாங்க விட்டுட்டு போறோம். அப்படின்னு சொல்லிட்டு, விட்டுட்டு போன அவருடைய சந்ததியான அநேக படைகள் இந்தியாவில் அப்பொழுது இருந்தது. அதுல இருந்து தான் அந்த கிரேக்கர்கள், யூதர்கள்லாம் இப்பவும் அந்த கேரளா கொச்சின் அப்படின்ற எர்ணாகுளம் அப்படின்ற இடத்துலலாம் இன்னமும் கொஞ்சம் வாழ்ந்து வராங்க. நான் கூட ஆண்டவருடைய கிருபையினால ஒரு நாள் அங்க போய் அவங்களுடைய வீடுகளெல்லாம் போய் பார்த்துட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போ இவரு போய் இந்தியாவுக்கு போயி, யானைப்படை, குதிரைப்படை, வீரர்கள் எல்லாரையும் கொண்டு வந்திருக்காரு. இப்ப கொண்டு வந்து 2வது போர், 2வது பேட்டில் ஆஃப் ராஃபியா. சில வருஷங்கள் சென்ற பின்பு வடதிசை ராஜா திரும்ப முந்தின சேனையிலும் பெரியதான சேனையை சேர்த்து, மகா பெரிய சேனையோடு வெகு சம்பத்தோடு நிச்சயமாய் வருவான். அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இது 13வது வசனம் முடியுது. இந்த போரத்தான் ரொசட்டா ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அந்த படம் இங்க இருக்குதா என்னன்னு தெரியல. இந்த பாருங்க இதுதான். இது வந்து லண்டன் மியூசியத்துல இந்த கல்லு இருக்குது. இந்த கல்லுல தான் இப்ப நான் வாசித்த போர் எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி இந்த சரித்திரத்தெல்லாம் அநேகர் ஆர்க்கியாலஜிஸ்ட், புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர் நம்பல. என்னங்க ஒரு பேரும் கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கலன்னா, இந்த ரொசட்டா ஸ்டோன்ன்ட்டு ஒண்ணு கிடைச்சது. அதுல தான் 3 மொழிகள்ல கிரேக்க மொழி, எகிப்து மொழி, அப்புறம் ஆதி எகிப்து மொழி இந்த மொழிகள்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யுத்தத்த தான் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. புரியுங்களா? எத்தன பேர் வந்தாங்க? இந்தியால இருந்து எத்தன வந்தாங்க? எவ்வளவு வந்தாங்க? இது எப்படி நடந்துச்சு? யார் ஜெயிச்சாங்க? அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒருவேள இங்கிலாந்துல வாழ்கிறதாக இருந்தா, லண்டனுக்கு ஒரு தரம் போகும்பொழுது, இத நீங்க வாசித்து தானியேல் 11வது அதிகாரத்த நீங்க இங்க ஒரு எவிடன்ஸா, ஒரு நிருபமா நீங்க என்ன செய்யலாம்? அத வாசிக்கலாம். இப்போ இந்த போர் தான் இந்த ரொசட்டா ஸ்டோன்ல எழுதப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இது ஒரு சாதாரணமான சரித்திரம் அல்ல. கற்பனை கலந்த ஒரு சரித்திரம் அல்ல. உண்மையிலும் உண்மையான நடந்த சம்பவத்த எழுதியிருக்கிறாங்க. அப்போ இந்த வடதிசை ராஜா, தென் திசை ராஜா அல்லது பாபிலோனே அதை சார்ந்த நாடுகள், எகிப்து அதை சார்ந்த நாடுகள் பல வருடமாக யுத்தத்தில் எவ்வளோ தரம் அவங்க வந்து கல்யாணம் முடிச்சு இத ஒண்ணாக்கலாம், கல்யாணம் முடிச்சு ஒண்ணாக்கலான்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா, எதுவுமே நடக்கல. அது பிரிந்தது போலவே இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் ரோமர் உள்ளே நுழைவார்கள். அங்கிருந்து தான் ரோம திருச்சபை ஒன்று ஆரம்பமாகிறது. இத 14வது அதிகாரத்திலிருந்து வசனத்திலிருந்து ஆண்டவருக்கு சித்தமானால் வருகிற வெள்ளிக்கிழமையில் வருகிற வெள்ளிக்கிழமை இல்ல. வருகிற வெள்ளிக்கிழமை வந்து வீக் ஆஃப் பிரேயர் இருக்குது. அதனால அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமையிலே நாம் அ சந்திப்போம், படிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.